ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் நூலும் நூல் ஆசிரியர்களும், அதாவது 6th புக்கில் இருக்க எல்லா லெசனோட ஆசிரியர்களையும் ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஒரு டைம் கேட்டிங்கன்னாவே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் பாரதிதாசன். இங்கே நமக்கு பாரதிதாசன், பாரதியார், தாராபாரதி, பக்தவத்சல பாரதி, இது போல் பாரதின்றதுலேயே நிறைய பேர் வருவாங்க. அப்படின்றதுனால நமக்கு இந்த தாசனில் தான் நமக்கு ஷார்ட்கட் வைக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துருக்க பாடத்தோட தலைப்புக்கும் பேருக்கும் ஷார்ட்கட் வச்சாதான் எக்ஸாம் டைமில் பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே இன்பத்தமிழ்னு கொடுத்துருக்காங்களா, இதில் நீங்கள் சன்னை ஷார்ட்கட்டாக எடுத்துக்கோங்க. இன்பத்தமிழ் நம்மளோட சன்னுக்கு, அதாவது நம்மளோட மகனுக்கு தமிழ் படிக்கிறது தான் இன்பத்தை கொடுக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஒரு சிலர்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் நமக்கு தமிழ் சப்ஜெக்ட் தானே ரொம்ப விருப்பமாக இருக்கும். இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் நிறைய இருந்தாலும் தமிழ் சப்ஜெக்ட் படிக்கக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம சன்னுக்கு சன் இன்பத்தமிழ், அவங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்ப இன்பமாக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி பிரேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் கும்மி யாருன்னா பெருஞ்சித்திரனார். இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் கிராமத்தில் இந்த கும்மி அடிக்கிறது அப்படிலாம் சொன்னால் அது வந்துட்டு பெரிய சித்திரவதையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ கும்மி, அப்போ கிராமத்தில் எல்லோரும் கும்மி அடிப்பாங்கல்ல, பெரியவங்கள்லாம் கும்மி அடிப்பாங்க. அதை பார்த்துட்டு வயசு பொண்ணுங்களையும் நீங்களும் வந்து கும்மி அடிங்க அப்படின்னா, இந்த கிளவியோட பெரிய சித்திரவதையாக இருக்குடா அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதுதான். அப்போ தமிழ் கும்மினா பெருஞ்சித்திரனார், அதாவது பெரிய சித்திரவதை. அது ஆக்சுவலாக சித்திரவதை இல்லை, அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு மூமெண்ட்டு தான். பட் ஷார்ட்கட்காக நம்ம அப்படி வச்சுக்கிறோம். அப்போ தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. காணி நிலம் பாரதியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நிலம் யாருக்கு சொந்தம், இந்த நம்ம கேட்போம்ல, இந்த நிலம் யாரோடது தெரியலையே, நிலம் நல்லா இருக்குது வாங்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல, அதுதான். அப்போ நிலம்னா யாரோட நிலம், காணி நிலம் பாரதியார். இங்கே பாரதியார் பாரதிதாசன் வந்துச்சுன்னா பாரதிக்கு ஷார்ட்கட் வைக்காதீங்க எப்போவுமே, அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு ஷார்ட்கட் வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்போ நிலம்னு வந்ததுனாவே இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். காணி நிலம் பாரதியார். நெக்ஸ்ட்டு திருக்குறள் திருவள்ளுவர், இது நீங்களே போட்டுருவீங்க. மூதுரை ஔவையார். இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மூதுனா என்னது, முதுமை அடைஞ்சவங்க. ஔவையார்னா பாட்டி தானே, ஔவைனாவே நம்ம பாட்டின்னு தான் சொல்லுவோம். அப்போ ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முதுமை அடைஞ்சவங்க யார், ஔவையார் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ மூதுரை முதுமை அடைந்தவர் ஔவையார். இதில் நீங்கள் குறிப்பாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதோட பாடல்களோட எண்ணிக்கை. மூதுரைன்னு வந்ததுனாவே பாடல்களோட எண்ணிக்கை 30, 31, 32 இப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதை வந்து ஒரு ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் மூதுரையில் உள்ள, வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துட்டு 30, 31, 32 இப்படி கேட்பாங்க. ஆக்சுவலாக மூதுரையில் இருக்க பாடல்களோட எண்ணிக்கை 31. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு டக்குன்னு மூதுரை 30 அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஆக்சுவலாக அது 31 தான். அதை இங்கே ஒரு முறை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஞாபகப்படுத்தினேன். நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, துன்பம் வெல்லும் கல்வி, நல்லா படித்தா ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தால், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லேடி டீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகழகாக ரொம்ப காஸ்ட்லியான சேலைலாம் வச்சுருப்பாங்க. பட்டுலே கோட்டை கட்டின மாதிரி இருக்கும். அதுதான் கல்யாணத்துக்கு போனால் கூட அவங்க பட்டு சாரி தான் உடுத்திருப்பாங்க. அப்போ துன்பம் வெல்லும் கல்வி, அதுக்கெல்லாம் ரீசன் என்ன, அப்போ ஒருத்தவங்க நல்லா படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் துன்பமே இருக்காது, துன்பத்தையே ஜெயிச்சிரும் கல்வி. அப்போ துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட்டு ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, கோவைனா என்ன சொல்லுவோம், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோமா. இது ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்ருக்க சார் மிஸ் யாராவது இருந்தீங்கன்னா சண்டைக்கு வந்துடாதீங்க. இந்த கோயம்புத்தூர் பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, கோயம்புத்தூர் குசும்பு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த கோயம்புத்தூர்காரவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்டா சாமி, அவங்கக்கிட்ட வாய் கொடுத்தா மீளவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க.
இங்கே பெருவாயில் அப்படின்றத பெரிய வாயின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதாவது பெருவாயின்னா நிறைய பேசுவாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்கன்னு வச்சுக்கலாம். பார்த்துட்டா விடவே மாட்டாங்க, நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத வச்சுக்கலாம். அப்போ கோவை, ஆசார கோவை, கோவையில் இருக்கவங்கலாம் நல்லா பெரிய வாய் கொண்டவங்க, அதாவது பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நானிலம் படைத்தவன், நானிலம் படைத்தவன் முடியரசன். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா நானிலம், நானிலம்னா மாநிலம் இல்லை 4 பக்கமும் நிலம், நிறையா நிலம் வச்சுருக்கவங்க யாராக இருப்பாங்க அந்த காலத்தில்? அரசனாக தான் இருப்பாங்க. அப்போ நானிலம், 4 பக்கமும் நிலம் வச்சுருக்கவங்க அந்த காலத்தில் அரசனாக தான் இருப்பாங்க. அப்போ நானிலம் படைத்தவன் முடியரசன். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் தாராபாரதி. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா ஷார்ட்கட்டுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ராதாகிருஷ்ணன். அதாவது இந்த தாரா அப்படின்றத நம்ம மாற்றி எழுதினோம்னா ராதா அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு இந்த ரா வரும், அப்புறம் இந்த தா வரும். அப்போ தாராபாரதி அதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி அவரோட இயற்பெயரை ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலான்னா ராதாகிருஷ்ணன். மாற்றி எழுதுனா ராதாகிருஷ்ணன் வந்துடுதுங்களா? இங்கே இந்த பாடப்பகுதிக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்க போகிறோன்னா, அதாவது இந்த நூலுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்க போகிறோன்னா நாற்றாங்கால். நாற்றாங்கால்னா இந்த வயலில் நாற்று நடுவாங்கல்ல, அப்போ அங்கே வயலில் நாற்று நடுறது யார் அப்படின்னு பார்த்தா ராதா. ராதா தான் அங்கே நாற்று நட்டுட்ருக்காங்க. நான் இது எதுக்காக சேர்த்து சொல்கிறேன்னா தாராபாரதியோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். அதனால தான் நான் இங்கே ராதாவை ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். நாற்றாங்கால், அங்கே நாற்றாங்கால் அதாவது வயலில் நாற்று நட்டுட்ருக்கிறது ராதா. ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் தான் தாராபாரதி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பராபர கன்னி தாயுமானவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கன்னி, அதாவது இங்கே கன்னி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தண்ணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி. இப்போ ரொம்ப தாகமாக இருக்காங்க, ஏதாவது ஒரு பஸ்ஸில் ரொம்ப ட்ராவல் போயிட்டுருக்காங்க, ரொம்ப ட்ராவல் போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கோம், பாட்டி உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? கண்ணு, இங்கே கண்ணின்றத தண்ணின்னு வச்சுக்க சொன்னேன்னா அப்போ தண்ணி குடிச்சிட்டு கண்ணு உனக்கு தாய் மாதிரி மனசுமா அப்படின்னு பாராட்டுவாங்களா? அப்போ கண்ணி அப்படின்னா கண்ணு, தண்ணி குடிச்சிட்டு கண் அப்படின்னு வருதுங்களா, கண்ணு உனக்கு தாய் மாதிரி மனசுமா அப்படின்னு சொல்லி மனசார புகழ்வாங்க. அதுதான். அப்போ பராபர கன்னி தாயுமானவர். நீங்கள் நல்லவர் புவியரசு. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா இந்த பூமியில் கடவுள் ஃபஸ்ட்டு மனுஷனை படைக்கும் போது எல்லாரையுமே நல்லவங்களாக தான் படைப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நல்லவங்களாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் குழந்தைங்களா அவதரிப்பாங்க. அவங்க வளர்கிற சூழ்நிலையும் அவங்களுக்கு இந்த சமூகத்தில் கிடைக்காத அங்கீகாரத்தினாலையும் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையாலும் தான் அவங்க கெட்டவங்களாக மாறுவாங்க. அப்போ நீங்கள் நல்லவர் புவியரசு, இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே நல்லவங்க தான். ஆசிய ஜோதி தேசிய விநாயகம் பிள்ளை. இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா விநாயகருக்கு ஜோதி ஏற்றுவாங்க, அதாவது விநாயகருக்கு தீபம் போடுவாங்க. அப்போ விளக்கேற்றி வச்சா அது ஜோதின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ விநாயகருக்கு ஜோதி வைப்பாங்க. ஆசிய ஜோதி. கவிமணி, ஆக்சுவலாக கவிமணின்னு அழைக்கப்படுறவரும் இவர் தான். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? விநாயகருக்கு மணி அடிச்சுக்கிட்டே விளக்கேற்றுவாங்க, அதாவது ஜோதி ஏற்றுவாங்க. அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஜஸ்ட்டு நான் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இன்பத்தமிழ் பாரதிதாசன். என்னோட சன்னுக்கு தமிழ் படிக்கிறதுனா ரொம்ப இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக அந்த சப்ஜெக்டை படிப்பான் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். கிராமத்தில் பொண்ணுங்களை கும்மி அடிக்க சொன்னாவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய சித்திரவதையாக நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் உங்களுக்கு தெரியும். காணி நிலம் பாரதியார். நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது கொஷின் மார்க்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் திருவள்ளுவர் தெரியும். மூதுரை ஔவையார். முதுமை அடைந்த பாட்டி, அதாவது ரொம்ப முதுமை அடைஞ்சவங்க பாட்டி யாருன்னா ஔவையார். துன்பம் வெல்லும் கல்வி. ஒரு பொண்ணு நல்லா கல்வி கற்று ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டா எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பட்டு சாரி கட்டிட்டு போகிற அளவுக்கு அவங்களோட பொருளாதாரமும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார். கோயம்புத்தூரில் இருக்க, அதாவது கோவையில் இருக்க எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க, பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய வாய். பெரிய வாய்னா பெரிய வாய் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் அவங்க நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ சென்னையில் இருக்கவங்களாம் பேசவே மாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் கோவையில் இருக்க மக்கள் அப்படி கிடையாது, அதுக்கு ஆப்போசிட். எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நானிலம் படைத்தவன் முடியரசன். அப்போ நானிலம்னா 4 பக்கமும் நிலம் வச்சுருக்கவங்க ஒரு பெரிய அரசனாக தான் இருக்க முடியும். பாரதம் அன்றைய நாற்றாங்கால். அப்போ அங்கே நாற்று நட்டுட்ருக்கிறது யார்? ராதா. ராதான்றது தாராபாரதியோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பராபர கன்னி. தண்ணி வேணும்னு நம்ம ஒரு பாட்டிக்கு, வயசான பாட்டிக்கு தண்ணி கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? கண்ணு, நீ ஒரு தாய் மாதிரிம்மா, நன்றி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நீங்கள் நல்லவர். இந்த பூமியில் இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆசிய ஜோதி. விநாயகருக்கு மணி அடிச்சுக்கிட்டே விளக்கு ஏற்றுவாங்க. அப்போ ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய வீடியோ தான் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் த்ரோட் இன்ஃபெக்ஷனால் என்னால் சுத்தமாக முடியல. இது சரியான உடனே உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.